ஹாய்ங்க. சேலம்க்கு வந்து இத்தனை வருஷத்தில் ஃபர்ஸ்ட் டைமாக இன்றைக்கி தான் நான் அயோத்தியாப்பட்டினமில் இருக்க கோதண்டராமசாமி கோயிலுக்கு போயிருந்தேன். அது ஒரு அழகான அமைதியான பழங்கால பெரிய கோயிலுங்க. சேலமில் இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. பெரிய கோபுரம். உள்ளே போனோடனே லெஃப்டில் சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்குது. பேக் சைடில் நரசிம்மர் இருக்கார். அடுத்து தும்பிக்கை ஆழ்வார் தரிசனம் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெரிய துளசி மாடம், அதை கும்பிட்டுட்டு வந்தால் ஆழ்வார்கள் தனியாக தரிசனம் பண்ணோம். கோயில் உள்ளே போனோம். கோதண்டராமர், சீதா, லக்ஷ்மணர், பரதன், ஆஞ்சநேயர், சத்ருக்னன் சகிதமாக உள்ள பட்டாபிஷேகத்தோட காட்சி தரார். ரொம்ப நல்லா குட் வைப்ரேஷனாக இருந்ததுங்க. கும்பிட்டு ஆஞ்சநேயர், ஆண்டாளுக்கு எல்லாம் தனித்தனி சன்னதி இருக்குங்க. அதெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தோம். அயோத்திக்கு முன்னாடியே ராமருக்கு பட்டாபிஷேகம் ஆன ஊர் இது. அதனால தான் அயோத்தியாப்பட்டினம்னு பேர் வந்துச்சு. அயோத்திக்கு போகலாம் முடியல அப்படின்றது ஃபீல் பண்ணாமல் இங்கே போயிட்டு வந்தது ரொம்ப மன நிறைவாக இருக்குது. தேங்க்யூ.